தடவை போனாலும் 100வது முறை ஏதாவது புதுசா நம்ம கத்துக்கிறோம். அது நம்ம ஊர்ல இல்ல. இன்றைக்குமே வேலையை தாண்டி நம்ம சொல்றது சுயதொழில். ஏன் நீ சொந்தமா தொடங்கக்கூடாதுங்க. அப்ப இந்த விற்பனை துறையில எந்த அளவுக்கு அவர்கள் சுயதொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது சொல்லுங்க. இன்னைக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சுய தொழில் தொடங்கி மேல் இடத்துக்கு போனவங்கள அதிக சதவிகிதம் பேர் விற்பனையில இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு வித்தியாசமான அனுபவம். ஒரு பாண்டிச்சேரியில வெப் டெவலப்மெண்ட் பண்றவங்களுக்கும் அனிமேஷன் பண்றவங்களுக்கும் ட்ரைனிங் எடுக்க சொல்றாங்க. எதை பத்தினா சேல்ஸ் பத்தி, மார்க்கெட்டிங் பத்தி, கஸ்டமர் ஹேண்ட்லிங் பத்தி. நானும் போயிட்டேன். ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஹோம்ஒர்க் பண்ணாம போறதில்ல. அவங்கள பத்தி கேட்டுட்டு போயிட்டேன். பட் எல்லாருமே ஒரு வெறுப்போட உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு சொன்ன வாக்கியம் என்னன்னா, நீங்க வாழ்க்கையில தொழிலாளியா இல்ல தலைவரான்னு முடிவு பண்ணிக்கங்க. எது ஆகணும்னு. தலைவர் ஆகணும்னா உங்களுக்கு விற்பனை தெரிஞ்சிருந்தா தான் முடியும். ஏன்னா விற்பனை தெரிஞ்சிருந்தா வாடிக்கையாளர் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அப்ப நீங்க உற்பத்தி பண்ற எல்லாமே ஹிட் ஆயிடும். ஆப்பிள் ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா கீழே நின்று மக்கள் வாங்குறாங்கன்னா காரணம் என்னன்னா அவருக்கு மக்களுடைய பல்ஸ் தெரிஞ்சிருக்கு. அடிமட்டத்துல இருந்து வந்திருக்காரு. நம்ம ஊர்ல திருவண்ணாமலையில தான் அவர் இருந்திருக்காரு, கொஞ்ச நாள் இருந்திருக்காரு. எல்லா வகையான அனுபவங்கள் இருக்கு. ஸோ இந்த விஷயத்துல நம்ம ஒரு 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 ரொம்ப தெளிவான கண்ணோட்டத்தை நம்ம வச்சுக்கணும் சார். எப்படின்னா மார்க்கெட்டிங் தெரிஞ்சா எப்படி ஆரம்பிக்கலாம்? ஒரு 5 வருஷமாவது ஒரு துறையில் அனுபவம் வேணும். ஒரு 5 வருஷம். அப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவா தான் நம்ம இருப்போம். நம்ம செயல்படுத்தணும். ஃபீல்டில் போய் நம்ம திங்கரா இருக்க முடியாது. செயல்படுத்துறோம். அனுபவங்கள் ஒரு 5 வருஷம் கழிச்சு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம புதுசா ஒரு ஒரு யுக்தியை உருவாக்கி அதை செயல்படுத்தி பார்க்கலாம். செயல்படுத்தி பார்க்கக்கூடிய அனுபவம் கிடைக்கும். நிச்சயமாக ஒரு 10 வருட அனுபவம் எந்த துறையிலையா இருந்தாலும், எந்த ஒரு நிறுவனத்திலையா இருந்தாலும் விற்பனையில 10 வருட அனுபவம் இருந்தா அந்த துறையை பொறுத்து அவங்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் இருக்கு, நிறைய இருக்கு. அந்த கம்பெனிகள் உடைய முதலாளிகள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா 99% விற்பனை பிரதிநிதியா இருந்திருப்பாங்க. உண்மை உண்மை. அது வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அபிமிருதமான வளர்ச்சி இருக்கு. இப்போ நான் ஒரு கம்பெனி கிளாண்டோ பார்மசூட்டிக்கல் ஒரு கம்பெனிக்கு பிசினஸ் கன்சல்டன்டாகவும் இருக்கும், பயிற்சியாளராகவும் அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கல் பார்ட்னர் கன்சல்டன்டாகவும் இருக்கேன். அந்த 3 பேர் பார்ட்னர்ஸ், 3 பேரும் பிரதர்ஸ், 3 பேரும் முன்னாள் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ். இன்னைக்கு ரொம்ப அற்புதமா அதை செஞ்சு உண்மையில இது நம்பிக்கை ஊட்டுறதாக இருக்கு. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற இன்றைக்கு படித்துக் கொண்டிருக்கிற இளைஞர்கள் பலரும் இந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இந்த துறையை தேர்ந்தெடுக்க இது பயனுள்ளதாக இருக்கும். திருச்சியிலிருந்து வந்திருந்து இவ்வளவு நேரம் இந்த தகவலை பயந்துட்டு இருக்கேன். என்னுடைய நன்றி. ரொம்ப நன்றிங்க சார். இந்த ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு உதவிய என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய பள்ளி ஆசிரியர்கள், தொழில் ஆசிரியர்கள், உங்களை மாதிரி நண்பர்கள், வாய்ப்பு கொடுத்த நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த தருணத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சேல்ஸ் மார்க்கெட்டிங் அப்படின்ற அந்த சேல்ஸ்ன்ற ஜாபை வெறுக்காதீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு வேலை. சரியான திட்டமிடுதல் மூலம் இதை செஞ்சோம்னா நம்ம எவ்வளோ வேகமா ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோமோ அவ்வளோ வேகமா அந்த இடத்துக்கு போகலாங்கிறது உறுதி. அது நிறைய பேர் உதாரணம் இருக்கிறாங்க. நன்றி, வணக்கம். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் துறை சார்ந்த மேன்மைகளையும் அதில் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் வழிகாட்டுதலாக இதுவரை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் இன்றைய சிறப்பு விருந்தினர் பிரசன்னா வெங்கடேசன். மீண்டும் நாளை காலை இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.